வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் வாழைக்காய் பஜ்ஜி வீட்டிலே சுலபமான முறையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த வாழைக்காய் பஜ்ஜிக்குங்க எல்லா விதமான சட்னியும் தொட்டு சாப்பிட்லாங்க. டொமேட்டோ சாஸ் எல்லாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இது வெறுமனாவே சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுங்க தேவையான மாவெல்லாம் கலந்து வச்சுக்கலாங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு, இது 150 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் அவங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே சிறிதளவு உப்பு, சிறிதளவு சமையல் சோடா, இந்த அளவுக்கு எடுத்துருக்கேங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியான மாவாக பிசைஞ்சிக்கும் போது சரியாக இருக்குங்க. நல்லா கலந்து வச்சுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். பாருங்கள், மாவு ரொம்பவும் தண்ணியாட்ட கலந்துக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாக கலந்துக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழைக்காயை தொட்டு போடும்போது நல்லா உப்பெல்லாம் உப்பி வரும். பாருங்கள், இந்த விரலை நல்லா இந்த மாதிரி திக்காக ஒட்டியிருக்கு பாருங்கள். நம்ம வாழைக்காயை இந்த மாதிரி தான் ஒட்டி இருக்கணும். இதுதான் பக்குவம். இப்போ வாழைக்காவை தேவையான சைஸ்க்கு நீளமாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. பஜ்ஜி செய்யறதுக்குலாம் இந்த மாதிரி மொந்தன் வாழைக்காயின்னு தனியாக வைப்பாங்க. இதுதாங்க எடுத்துக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த மாதிரி மேல் நுனியும் கீழ் நுனியும் நறுக்கிட்டேன். முன்பகுதியில் இருக்கிறது மட்டும் இந்த மாதிரி தோல் நல்லா சீவி எடுத்துக்கலாங்க. மிச்சதெல்லாம் லேசாக தோல் சீவிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி லைட்டாக தோல் சீவி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி சீவலில் நல்லா அழுத்தம் கொடுத்து சீவி எடுத்துக்கலாங்க. சீவல்லையும் சீவிக்கலாங்க. இந்த மாதிரி கத்திலையும் பாருங்கள், இந்த மாதிரி கத்தியில் இந்தளவுக்கு மெல்லிஸாக நம்ம சீவிக்கிட்டால் சரியாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு மெல்லிசாக எல்லாத்தையும் சீவி வச்சுருக்கேன். கத்திலேயே சீவி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வாழைக்காய் சீவுறது இருந்தால் சீவிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம பஜ்ஜி போடும்போது நல்லா உப்பலாகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2 பக்கம் முக்கிட்டு எக்ஸ்ட்ரா வரதை இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு வலிஞ்சு வராமல் இருக்கும். திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு செவந்து வரும்போது எடுத்துக்கணும், இல்லாட்டினா உங்களுக்கு கருகிரும். பஜ்ஜி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ அருமையான சுவையில் வாழைக்காய் பஜ்ஜி வீட்டிலே சுலபமான முறையில் செய்துட்டேங்க. இது எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. இந்த வாழைக்காய் பஜ்ஜி எல்லா விதமான சட்னியும் தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது டொமேட்டோ சாஸும் கூட வச்சு சாப்பிட அருமையாக இருக்குங்க. இது வெறுமனா சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காய் பஜ்ஜி இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.